Dual Survival மெக்சிகோவின் இந்த எபிசோட்ல இது நினைச்சதை விட ரொம்ப உயரமா இருக்கு. பெர்னாண்டா பெரஸ் அலார்கான் ஒரு புஷ்கிராஃப்ட் எக்ஸ்பர்ட் மற்றும் கன்சர்வேஷன் பயாலஜிஸ்டான இவங்க லாட்டின் அமெரிக்காவோட நேக்கட் இன் ஃப்ரைட் நிகழ்ச்சியில 21 நாட்கள் தாக்கு பிடிச்சாங்க. வெயில் என்னை கொண்டுகிட்டு இருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த இடம் ரொம்ப அனலா இருக்கு. தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. மற்றும் ஹுவான் லூயிஸ் பால்மா தீவிரமான சாகச பிரியர், வேட்டைக்காரர் மற்றும் பழமையான உயிர் வாழும் நுட்பங்களின் நிபுணர். இவங்க 2 பேரும் கொலம்பியாவில் வாழ தகுதியில்லாத ஒரு பகுதியை எதிர்கொள்ள போறாங்க. வீச்சாடா சமவெளி நிலம் காட்டோட இணையற ஒரு பகுதி. உடல் அளவுலையும் மனதளவுலையும் நாங்க முழுமையா சோர்ந்துட்டோம். காட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய அபாயம் உள்ள ஒரு பெரிய புல்வெளி நிலப்பரப்பு அவங்க கடந்தாகணும். அதுங்க வந்துட்டு இருக்கு. போ போ போ. இந்த பக்கம் வாங்க, இங்க ஒரு மரம் இருக்கு. வெள்ள நீர் நிறைஞ்ச ஆபத்தான நிலப்பரப்பையும் கடந்தாகணும். சரியா உனக்கு முன்னாடி இருக்கு. அது ஒரு பெரிய அனகொண்டா. ஓ மை காட். உதவக்கூடிய உயிர் வாழும் நுட்பங்கள் தெரிஞ்ச ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி உயிர் பிழைச்சி நாகரிகத்துக்கு திரும்பி வர்றதுங்கிறத காட்ட இந்த உலகத்திலேயே ரொம்ப கடுமையான சுற்றுச்சூழல்களை எதிர்கொள்றாங்க. ஓ மை காட். பெர்னாண்டா பெரஸ் அலார்கான் பயாலஜிஸ்ட் மற்றும் சர்வைவல் எக்ஸ்பர்ட். ஹுவான் லூயிஸ் பால்மா ஹண்டர் மற்றும் சர்வைவலிஸ்ட். டியூவல் சர்வைவல் மெக்சிகோ. ஓரினோகோ பேசின்ல இருக்கிற பகுதி தான் விச்சாடா. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் புல்வெளி நிலப்பரப்பு. வெப்பநிலை 40 டிகிரி வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு இடம். வேட்டை விலங்குகள் அதிக அளவில் இருக்கிற குளங்கள், ஆறுகள் மற்றும் காடுகளை கொண்ட இடம். நாம கடல் மட்டத்துல இருந்து 2500 அடி உயரத்துல இருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் மரம் எதுவும் தெரியல. இந்த இடத்தோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு ஒரு இடத்துல கூட நிழல் இருக்காது. கூடவே ரிசோர்சஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. தண்ணியை சேகரிக்கிறதும் உணவை கண்டுபிடிக்கிறதும் அப்புறம் வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. இந்த பகுதியில் இருக்கிற கவுபாய்ஸ் ஜெனேரோஸ்னு அறியப்படுறாங்க. அவங்களோட குதிரைங்களுக்கு பாம்பு கடி ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. அது மூலமா இந்த நட்ட நடுக்காட்டுல அவங்க தன்னந்தனியா மாட்டிக்கலாம். நாம நிழலை கண்டுபிடிச்சு போகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஜெனாரோ கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு பெர்னாண்டாவும் பால்மாவும் இங்க எப்படி சர்வைவ் பண்றதுன்னு, எப்படி நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு காட்ட போறாங்க. வாங்க அந்த மரத்துக்கிட்ட போகலாம். யா, கடைசியா கொஞ்சம் நிழல். ஆமா. நம்ம கிட்ட என்ன இருக்கு? முக்கியமா நம்ம கிட்ட ஒரு கயிறு இருக்கு. ஒரு ஷெல்டரை உருவாக்கும் போது இந்த மாதிரி ஒரு கயிறு இருக்கிறது ரொம்ப முக்கியம். நாங்க எதையாவது கட்டணும் இல்ல மாட்டி வைக்கணும்னா அதுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்ன ஒரு வரம். நம்ம கிட்ட ஸ்டிரப்ஸ் இருக்கு. இத வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு சுத்தம் பண்ணலாம். ஆமா, அது நமக்கு பயன்படும். ஒரு ஃபிஷிங் லைனும் இருக்கு. இன்னும் நிறைய கயிறுகளும் ஸ்ட்ராப்ஸும் இருக்கு. இட்ஸ் குட். வேற என்ன இருக்கு? அடுத்து முழுமையா சீல் பண்ணப்பட்ட பேக் இருக்கு. கண்டிப்பா இதுவும் நமக்கு உதவியா இருக்கும். நாம ஒண்ணு இதை இப்படியே வச்சுக்கலாம், இல்லனா இத கிழிச்சு எடுத்து இத வச்சு ஒரு கூரையை உருவாக்கிக்கலாம். அப்புறம் மிஞ்சி இருக்கிறது இது. நம்மளால இதை எடுத்துட்டு போக முடியாது. அது இங்க தான் இருக்கணும். இது கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கும். இல்ல, இந்த ஸ்கின்னை நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. எதுக்கு? நிச்சயம் எதுக்காவது பயன்படும்னு நினைக்கிறேன். பாருங்க, நாம தேவையில்லைன்னு நினைக்கிற விஷயம் அப்புறமா நமக்கு கண்டிப்பா உதவலாம். அதுக்கப்புறம் ஐயோ நாம அதை எடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு நினைப்போம். எனக்கு அப்படி தோணல. இது ரொம்ப கனமா இருக்கும். இதை தூக்கிட்டு போக முடியாது. சொல்றதை கேளு. இடம் அதிகமா இருக்கும். இங்க ரொம்ப அனலா வேற இருக்கு. இந்த லெதரை வச்சு என்னால பழங்களை, பூச்சிகளை, அந்த மாதிரி எல்லாத்தையும் சேகரிக்க முடியும். உண்மையிலேயே இது உதவியா இருக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு குறைவா பொருட்களை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு விரும்புறா. அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இந்த இடம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. அதனால நான் என்னோட பொறுமையை இழந்துகிட்டு இருக்கேன். இது வேலைக்காகாது. முடிச்சிட்டியா? உங்க பொறுமைக்கு ரொம்ப நன்றி சார். எந்த பக்கமா போறோம்? பக்கத்துல நிறைய மரங்கள் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதனால நாம அந்த பக்கம் போலாம். அங்க தண்ணி இருக்கலாம்.
அங்க ஏதாவது சின்ன ஆறோ இல்ல ஓடையோ இருக்கலாம். அங்க நமக்கு உணவு, தண்ணி, ஷெல்டர் அமைக்கிறதுக்கு இடம் கூட கிடைக்கலாம். நமக்கு வேண்டியது அதுதானே. நமக்கு பக்கமா இருக்கிறது அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த பக்கமே போலாம். அங்க போனதும் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம். அந்த பக்கம் ஓகே. ஆமா, அங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம். நாம எடுத்துக்கிட்ட பொருட்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எங்க கிட்ட பிரயோஜனமான பொருட்கள் இருக்கு. எங்க கிட்ட ஸ்டிரப்ஸ் இருக்கு, லாசோ இருக்கு, பேக் இருக்கு, அப்புறம் கயிறு இருக்கு. எங்க உதவிக்கு இந்த 4 பொருட்கள் எடுத்துட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நான் இப்பவே வெயில உணர்றேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து காலடி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நாங்க இங்க தரையில ஏதாவது பூச்சிகளை மிதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புல்வெளியில கண்டிப்பா மானுங்க இருக்கும். சவானா பகுதியில தான் அதுங்க வாழும். அதே மாதிரி தான் காட்டு பன்றிகளும் பூமாக்களும். இங்க நிறைய விலங்குகள் இருக்கலாம். இந்த இடத்துல நாம தான் இறை. இந்த இடத்துல நம்மளோட வாசம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணிக்கும். எல்லா பிரெடேட்டர்ஸாலையும் நம்மளை பார்க்க முடியும். நாம இங்க இருக்கோம்னு அதுங்களுக்கு தெரியும். வெயில் கொடூரமா இருக்குல்ல? ஆமா. இது கிட்டத்தட்ட 50 டிகிரி மாதிரி இருக்கு. இது ரொம்ப அனலாவும் வெயிலாவும் இருக்கு. இந்த சவால் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ரொம்ப நேரத்துக்கு நம்மளால வெட்ட வெளியில இருக்க முடியாது. இப்படி நட்ட நடு காட்டுல எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நாங்க இங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்கோம். இங்க வெயில் தாங்கவே முடியல. சூரியன் கொஞ்ச நேரத்துக்கு மறைஞ்சிருந்தும் கூட நாங்க ரொம்ப சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆயிட்டோம். இங்க இருந்து வெளியே போக எங்க கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இல்லனா வேட்டையாடும் விலங்குகளுக்கு இரையா இங்க மயங்கின நிலையில தரையில கிடக்க போறோம். இப்படிப்பட்ட இடத்துல தண்ணியும் ஷெல்டரும் கண்டுபிடிக்கணும்னா நாங்க மரங்களை நோக்கி போயாகணும். அங்கதான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அதனால நாங்க ரொம்ப சீக்கிரம் அங்க போகணும். நீ இந்த இடத்த நல்லா செக் பண்ணியா? யா, இங்க ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் மேல போறேன். சரி, நீங்க பண்றதே நானும் பண்றேன். ஓ அப்படியா? ஆமா, கண்டிப்பா. டோட், உண்மையிலே நாம என்ன பண்ண போறோம்னு நம்ம யோசிச்சாகணும். ஏன்னா வெயில் இங்க ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்படியே நம்மளால நடந்துட்டு இருக்க முடியாது. அதே நேரத்துல சூரியன் மறையிற வரைக்கும் நாம இங்க காத்துட்டு இருக்கவும் முடியாது. நாம ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம். ஒன்னு சொல்லவா? என்ன? இந்த மரத்தை நம்ம கூட எடுத்துட்டு போயிடலாம். எப்படி? அந்த பைய வச்சு ஒரு குடையை உருவாக்க பார்க்கலாம். அதை பண்ணி பார்த்து அது வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். நமக்கு 4 குச்சி வேணும்ல? இது வேலைக்காகும் அது வேலைக்காகும். நேரா வெட்டிக்கலாம். எங்க கிட்ட இந்த பை இருக்கு. இப்ப நான் இதை வெட்டி ஒரு பெரிய ரெக்டாங்கிளா உருவாக்க போறேன். அப்புறம் இந்த ஸ்டிரப்ஸை பயன்படுத்தி குச்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கூரையை உருவாக்குவோம். நான் ஒரு பக்கத்தில் இருப்பேன், பெர்னாண்டா இன்னொரு பக்கத்தில் இருப்பா. இப்போ எங்க கூடவே ஒரு மரம் நடந்து வரும். நான் இந்த பக்கம் கட்டிட்டேன். பாத்தியா, முடிஞ்சது. ஆமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, இது பயன்படுது. நாட் பேட். ஓ நோ, பின்னாடி போ, பின்னாடி போ, சீக்கிரம் பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. ஓகே ஓகே. வைல்டு போர். எனக்கு தெரியல. அங்க பாரு, அங்க 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 ஒரு பன்றி இருக்கு. அது ஒரு ஆல்பா. நம்மளை தாக்க போதா இல்லையானா அதுதான் முடிவு பண்ணணும். இந்த இடத்துல அது நம்மளை தாக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா நம்ம 2 பேரையும் அதுங்க ஒரு நிமிஷத்துல கிழிச்சு போட்டுரும். அதுங்களுக்கு இவ்வளவு பெரிய கொம்புங்க இருக்கும். அது காலை கிழிச்சதுன்னா ரத்தம் சிந்தியே இறந்துடுவோம். அதுங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க. எந்த காட்டு விலங்குகள் எங்களை தாக்கலாம், அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கோம்னா அது பால்மாவா தான் இருக்கும். முடிஞ்ச அந்த மரத்துல ஏறி உன்னால அதை பார்க்க முடியுதான்னு சொல்லு. நடக்கக்கூடாத ஒரு விஷயம், அதுங்க நம்மளை சுத்தி வளைக்கக்கூடாது. அதுங்க நம்மளை சுத்தி வளைச்சிருச்சுன்னா நாம மரத்துல தான் தூங்கணும். அதை நான் விரும்பவே இல்லை. நான் இப்ப மரத்து மேல ஏறிட்டு இருக்கேன். அது மூலமா எங்களுக்கு நிறைய விசிபிலிட்டி கிடைக்கும். பன்றிகளை எங்களால பார்க்க முடியும். அதுங்க எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுங்களால எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நாங்க இப்ப அடுத்த ஒரு முடிவு எடுத்தாகணும். பால்மா, 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 என்னால அதுங்களை பார்க்க முடியுது. எங்க? 10, 20 எவ்வளவு மீட்டர்? சுமாரா 20 மீட்டர் தள்ளி இருக்கு. இந்த இடத்துல 3 இருக்கு. அப்புறம் அங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு.
4, 5, 6, 7. எனக்கு 8 தெரியுது பால்மா. ஆனா எல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஓகே, நாம உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். நம்மள சுத்தி 8 இருக்கு. அதுங்க நம்மள கிழிச்சு போட்டுரும். பி கேர்ஃபுல். அதுங்க வருதுங்க. சீக்கிரம் ஓடு. பால்மா எங்க ஓடுறது? பால்மா இந்த பக்கம் வாங்க. இங்க ஒரு மரம் இருக்கு. வாங்க. ஏறு. அதுங்க போகுதுங்க. பாருங்க, அந்த பக்கமா போயிடுச்சுங்க. அதுங்க அந்த பக்கமா போகுதுங்க. ஆமா, அந்த பக்கம் போறத என்னால இங்க இருந்து பார்க்க முடியுது. யா, இப்பதான் நான் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட நேரம் இல்ல. ஏன்னா அதுங்க திரும்ப வருமானம் எங்களுக்கு தெரியாது. நாங்க சேஃபா இருக்கோம், உயிரோட இருக்கோம். நல்ல வேளை யாருக்கும் அடிபடல. இங்க இருந்து கிளம்பலாம் வா. அங்க பாருங்க. எனக்கு அங்க நிறைய மரங்களும் கூடவே பனை மரங்களும் கூட தெரியுது. சோ நம்ம அங்கதான் போகணும். Okay. என்ன சொல்றீங்க? அங்க பசுமையா இருக்கிறதால தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். யா, அங்க போலாம். நீ ஓகேவா? யா, நான் ஓகே தான். வா போலாம். நாங்க டீஹைட்ரேட் ஆயிருக்கோம். இன்னைக்கு நாள் பூரா நாங்க எதுவும் சாப்பிடல. அப்புறம் இப்போ இந்த பன்றிங்க துரத்துனதால ஏற்பட்ட அதிர்ச்சியில அட்ரினலின் ரஷ் ரொம்ப அதிகமா இருக்கு. டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் எங்க கிட்ட ஷெல்டர் இல்ல. இன்னைக்கு ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில இருக்கும். ஃபைனலி நாம வந்துட்டோம். தரை இப்போ ஆமா கொஞ்சம் ஈரமாக ஆரம்பிக்குது. எனக்கு தெரியுது. இங்க தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், நாங்க வந்துட்டோம். இங்க எங்களுக்கு தண்ணி இருக்கு. தண்ணிய பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், ஆமா, இது ஒரு வெட் லேண்ட். நாம இப்ப தண்ணி நெருங்கிட்டு இருக்கோம். சரியா, அதுதான் நாம போக வேண்டிய இடம். கடைசியா சில மரங்கள். எஸ், இது அபிஷியலி ஒரு மொரிச்சால். மொரிச்சால்ஸ் தண்ணியோட இருப்ப குறிக்கும். அப்புறம் மொரிச்சால் பனைமரங்கள் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் வளரும். இங்க தண்ணி சுத்தமா இருக்கும். ஏன்னா இந்த மரங்களோட ஒரு செயல்பாடு அத சுத்தி இருக்கிற தண்ணிய சுத்தம் பண்ணும். உங்களுக்கு அது தெரியுதா? தண்ணி தண்ணி என்னோட முகத்தையும் நெத்தியையும் தொட்ட உடனே ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது. இப்ப நான் நல்லா ஃபீல் பண்றேன். யா, சொல்ல வார்த்தைகளே இல்ல. உயிர் அப்படியே திரும்ப உடம்புக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் உற்சாகத்தை உணர்றேன். இப்ப நான் சவாலுக்கு ரெடியா இருக்கேன். இதுல விஷயம் என்னன்னா, இது எங்களுக்கு ஒரு சோலை வனம். ஆனா அதே மாதிரி விலங்குகளுக்கும் தான். கண்டிப்பா இந்த இடத்துல முதலைகள் இருக்கணும். அப்புறம் இங்க அனகொண்டாஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம இங்க இருக்கோம்னா மத்த எல்லா பிரெடேட்டர்ஸும் இங்க தான் இருக்கணும். ஆமா, மிருகங்க இங்க தண்ணி குடிக்க, சாப்பிட, அப்புறம் வேட்டையாட கூட வருங்க. சோ ஆமா, அதான் வாழ்க்கை. நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும். ஆமா, அது உண்மைதான். இப்ப ஷெல்டரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே நம்ம தங்கலாம். No, no, no. இல்ல நம்ம மொரிச்சாலை விட்டு வெளியே போய் ஒரு ஷெல்டரை உருவாக்கணும். நாம உள்ள வரும்போது வறண்டு போயிருந்த ஒரு மரத்தை நான் பார்த்தேன். அங்க போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஓகே. இது கிட்டத்தட்ட ஒரு ரெடிமேட் ஷெல்டர் மாதிரி. இந்த மரம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க சில இலைகளை வச்சு ஒரு கூரையை ஆமா, நாம சரிதான். உருவாக்கலாம். அதுக்கப்புறம் நாம தரையில படுத்துக்கலாம். நம்ம கிட்ட பை இருக்கு. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஐ மீன், யா, இந்த மரம் நல்லா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா இது தண்ணி நிறையற ஒரு அப்ப இடம். போய் ஒரு ட்ரையான பிளேஸை தேடணும்னு சொல்றியா? அப்படின்னா நம்ம திரும்ப சவானாக்கு தான் போய் ஆகணும். அது அங்கதான் இருக்கு. இந்த இடத்துல நாம ஒரு பாக்ஸ்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் ஓகே, தேடணும். நீ போய் பாரு. நான் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறேன். நான் இங்க ஒரு ஷெல்டரை உருவாக்கி வைக்கிறேன். நீ திரும்ப வர்றதுக்குள்ள. இந்த மரம் பிரமாதமா இருக்கு. அவளை என்னால உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியல. அவ எந்த காரணமும் இல்லாம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த மரம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் வேலை செய்ய ஆரம்பிக்க போறேன். இல்ல, இது வேலைக்காகாது. வாய்ப்பே இல்ல. எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. ஓ மேன், இங்க ஏதாவது ஒரு காஞ்ச மரத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இதை விட ஒரு நல்ல இடத்தை தேடி பெர்னாண்டா நேரத்தையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்றா.
அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் மொரிச்சிய பனை மட்டைகளை கொண்டு வந்து ஷெல்டரை தயார் பண்ணிடுவேன். இந்த இடத்தோட பேர் மோரிச்சால். ஏன்னா இங்கே நிறைய மோரிச்சிய பனை மரம் இருக்கும். மொரிச்சிய பனை மரம் ஷெல்டரை உருவாக்க ஒரு நல்ல பொருள். ஓ, என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. இயற்கை உங்களுக்கு இவ்வளோ அழகான விஷயங்களை கொடுக்குது. மோரிச்சிய பனை மரம் ஒரு திறந்த கூரையை மட்டும் தர்றதில்லை, இதில் இந்த மாதிரி சுவையான பழங்களும் இருக்கும். இது சாப்பிட தயாரா இருக்கு. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு கீழே தண்ணி எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். இது ஒரு விழுந்த கிளை, ஆனா இது ரொம்ப உறுதியாவே இருக்கு. இது ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. கூடவே இங்க சுத்தி நிறைய செடிங்க இல்ல. அது மூலமா எங்களால கீழே என்ன இருக்குன்னு பார்த்து நல்லா செக் பண்ணிக்க முடியும். இப்போ இது உறுதியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த இடமும் ட்ரையா இருக்கு. சீக்கிரம் போய் பால்மாவை கூட்டிட்டு வந்து இங்க ஷெல்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பால்மா, நான் ஒரு பிரமாதமான மரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அது இதே மாதிரி தான், ஆனா ட்ரையான இடத்துல இருக்கு. நான் உன்னை நம்ப மாட்டேன். இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். பக்கத்துல தான் இருக்கு. நான் ப்ராமிஸ் பண்றேன், அது ரொம்ப தூரத்துல இல்ல. வாங்க அங்க போலாம். கூரையை எடுத்துட்டு போலாம். ஏன்னா இத பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. யா, கண்டிப்பா நம்ம நேரத்தையும் சேமிக்கலாம். வா, எடுத்துட்டு போலாம். சர்வைவலுக்கு ஒரு உடைஞ்ச மரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஷெல்டரை சீக்கிரமா உருவாக்க அது உங்களுக்கு உதவும். ஆனா அது எல்லா இடத்துலயும் கிடைக்காது. இந்த மாதிரி பல மரங்கள் இருக்காது. ஆனா இதே மாதிரி ஒர்க் ஆகிற இன்னொரு மரத்தை பெர்னாண்டா கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றத நம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ தரையை செக் பண்ணியா? யா, செக் பண்ணிட்டேன். வாங்க. மரம் கீழே இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல தண்ணி வர்ற மாதிரி தெரியல. இல்ல, நம்ம ஷெல்டர் அப்படியே இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லனா அந்த பக்கம். உண்மையை சொல்லணும்னா இத சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் இரு. என்ன? இது நல்லா இருக்கு. நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெர்னாண்டா கண்டுபிடிச்ச இடம் நான் சொன்ன இடத்தை விட நல்லா இருக்கு. கமான், உன் கண்ணை மூடு. ஓகே. உனக்காக ஒன்ன வச்சிருக்கேன். ஓ வாவ், ஃப்ரூட். ஓகே, நான் இங்க இருந்து ஷெல்டரை உருவாக்குறேன். நாம வேலையை பிரிச்சுக்கலாம். அப்படின்னா நான் நெருப்பு உருவாக்குற வேலையை பாத்துக்கிறேன். கூடவே நான் ஒரு மரத்து மேல போய் ஏறி நாளைக்கு நாம எந்த பக்கமா போகணும்னு பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, உனக்கு ஏதாவது வேணும்னா குரல் கொடு. ஏன்னா இங்க எல்லா இடத்துலயும் ஆபத்து இருக்கும். ஓகே. இந்த மரம் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு. இயற்கை எங்களுக்காக இந்த ஷெல்டரை டிசைன் பண்ணிருக்கு. நான் அந்த லைனை மட்டும்தான் ஃபாலோ பண்றேன். மரத்துல இருந்து 2 கிளைங்க பிரிஞ்சு ஒரு ஆர்ச்சா வெளியே வருது. இப்போ அதில் ஐடியா என்னன்னா, அந்த கிளையை பயன்படுத்தி கயிறுகளை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சரை உருவாக்கி ரூஃபை சப்போர்ட் பண்ணணும். ரூஃபுக்காக நான் மொரிச்சிய பனை மட்டைகளை பயன்படுத்துகிறேன். இதை நான் வச்சதுக்கப்புறம் இந்த கூரை முடிஞ்சது. இது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஃபாஸ்ட், அதோட ரொம்ப ஃபங்க்ஷனல். நான் மேலே ஏறி பார்க்க ஒரு மரத்தை தேடிட்டு இருக்கேன். அது மூலமா என்னால ஹொரைசனை பார்க்க முடியும். நாளைக்கு நாங்க எந்த வழியா போகணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த நிலப்பரப்பை பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை பார்க்க நான் இந்த மரத்தோட உச்சிக்கு ஏறணும். அநேகமா இந்த மரம் ஓகேன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். நாளைக்கு நாங்க எந்த பக்கமா போகணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால சுத்தி இருக்கிற நிலப்பரப்பை பார்த்து ஒரு கோர்ஸை செட் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓ, இது ரொம்ப உயரமான மரம். ஓகே, இப்போ நான் மரத்தோட உச்சியில இருக்கேன். இங்கிருந்து எனக்கு அடிவானம் ரொம்ப தெளிவா தெரியுது. என்னை சுத்தி எனக்கு தெரியறது என்னன்னா சமவெளி மட்டும்தான் என்னை சுத்தி. ஆனா வடக்குல வரிசையா கொஞ்சம் மரங்கள் இருக்கிறதையும் அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் என்னால பார்க்க முடியுது. அது ஒரு லகுனான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஹொரைசான்ல இருந்து இந்த பக்கத்துல நிலப்பரப்பு மேல ஏறத என்னால பார்க்க முடியுது. சோ உயரமான நிலப்பரப்புகள்ல ஒரு ரான்ச்சோ இல்ல ஏதாவது ஒரு விதமான நாகரிகத்தையோ நாங்க கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஷெல்டர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தரையை விட்டு ஐசோலேட்டடா இருக்கிறது தான்.
நான் நிறைய புல்லை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் எங்கள் படுக்கையோட முதல் லேயராக பயன்படுத்த போகிறேன். எங்களால் வெறும் தரையில் படுக்க முடியாது. ஏன்னா அதில் பூச்சிங்க, பாம்புங்க, மிருகங்க, ஈரப்பதம் இப்படி நிறைய இருக்கலாம். தூங்கும்போது அதை நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக படுத்து தூங்கி நல்லா ஓய்வெடுக்க முடியும். பால்மா, யா சொல்லு, என்னாச்சு? ஏதாவது பாத்தியா? அது ப்ளீஸ், ஏதாவது தெரிஞ்சதுன்னு சொல்லு. நான் மரத்து மேல ஏறி அங்கிருந்து மொத்த ஹொரைசனையும் பார்த்தேன். சுத்தி எல்லா இடமும் அப்படியே பிளாட்டா இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல வரிசையா மரங்களை பார்த்தேன். அந்த வழியா நாம போகலாம். கண்டிப்பா அங்க தண்ணி இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரே வழி. ஓகே, சரி, வெல்கம் பேக். நம்ம ஷெல்டர் ரெடி. நீ நெருப்பை உருவாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. இந்த மரம் பிரமாதமா இருக்கு. யா யா ஷெல்டர் ரெடி ஆயிடுச்சு, பெட் செட் பண்ணியாச்சு. ஆனா நெருப்பு மட்டும் இல்ல. சரி, நீ நெருப்பை உருவாக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். யா கண்டிப்பா. நினைச்சதை விட கொஞ்சம் லேட் நோ ஆயிடுச்சு. ப்ராப்ளம். ஆனா குறைஞ்சபட்சம் இப்ப நம்ம கிட்ட ஒரு டைரக்ஷன் இருக்கு. சரி, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு பேஸா இருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட இது இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நார்களும் குச்சிகளும் ஆமா, இருக்கு. அங்கேயும் கொஞ்சம் குச்சி இருக்கு. அதை வச்சு நெருப்பு மூட்டிக்கலாம். ஓகே, நெருப்பை உருவாக்க இப்ப எங்க கிட்ட எந்த கருவிகளும் இல்ல. தீப்பொறிய உருவாக்க எங்க கிட்ட ஃபிளிண்ட் இல்ல. நெருப்பை உருவாக்க எங்க கிட்ட கெமிக்கல்ஸ் எதுவும் இல்ல. இப்ப நெருப்பை உருவாக்க எங்க கிட்ட இருக்கிற ஒரே வழி ஒரு ட்ரில்லையும் ஆர்ச்சையும் பயன்படுத்துற ஃப்ரிக்ஷன் மெத்தட் தான். நார்ல நெருப்பு பிடிச்சுக்கிச்சு. பிரமாதம். இது அப்படியே இங்க வச்சிடுறேன். அவ்வளோதான். ஏய், வெல் டன் மை பார்ட்னர். யா சீக்கிரம் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆசம். நம்ம கிட்ட இப்ப நெருப்பு இருக்கு. குட் ஜாப், குட் ஜாப். யா, தண்ணியும் இருக்கு. இந்த ஸ்டிரப்ஸை கொண்டு வந்தது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல பால்மா? ஓ வாவ், அவ்வளோதான். இன்னைக்கு நாம நல்லா படுத்து தூங்குவோம்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமா இருந்தது. பன்னிங்க கிட்ட இருந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே ஓடுனது. ஆபத்தானது. நம்மளோட பாதுகாப்புக்காக இதே மாதிரி இன்னும் 2-3 நெருப்புகளை உருவாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நெருப்ப கடன் தெரியா? யா கண்டிப்பா. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல, எல்லாம் ஓகே. இத கொஞ்சம் எரிய வைக்கணும், அவ்வளவுதான். என்னாச்சு என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஓ நோ. என்னாச்சு? இங்க ஒரு பெரிய அனகொண்டா இருக்கு. ஓ காட். அனகொண்டாங்க பாதுகாக்கப்படுற உயிரினங்க. இந்த பகுதிகளில் இது புனிதமானதா கருதப்படுது. அது அந்த பக்கமா போகுது. அது நகருது, தெரியுதா? நாங்க அதை எந்த விதத்திலையும் காயப்படுத்தாம இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இருங்க இருங்க இருங்க, என்னால அதோட தலையை பார்க்க முடியல, இருட்டா இருக்கு. இருங்க, அது அந்த பக்கம் போகுது. இதோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க தலை இருக்கு. தலை இங்க இருக்கு. என்னால உன்னை அந்த பக்கம் போக விட முடியாது. ஓ சாரி. இந்த பக்கம் வா. நீ அந்த பக்கம் போக கூடாது. அது நம்மளோட ஷெல்டருக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம வேற எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். நான் உண்மையிலே இது எதுவும் பண்ண விரும்பல. ஆனா வேற சாய்ஸ் இல்ல. சாரி. அந்த பக்கத்துல இருந்து தலையை ரிலீஸ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். நாங்க இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் அதுக்கு முன்னாடி இருக்கேன், பால்மா பின்னாடி இருக்காரு. ஆனா நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தலை பக்கம் ஜாக்கிரதையா இரு. இல்ல இல்ல, நான் சும்மா தலை வேகமா பாயலாம். அப்புறம் ஜாக்கிரதையா இரு, உன் கையை அது பிடிக்காம பாத்து. okay. உன் கையை பிடிச்சிச்சுன்னா உடைச்சிரும். யா தெரியும். இந்த பாம்பு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இதோட இரைய இது உடலால சுத்திடுச்சுன்னா அடுத்த அந்த இரைய இது அதோட பிடியில நசுக்க ஆரம்பிக்கும். மூச்சு திணறி அப்புறம் இறை இறந்துடும். அதுக்கப்புறம் இது அதை சாப்பிட்டுடும். ஃபயரை ஷெல்டருக்குள்ள போடு. அப்ப அது கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யா, இது எனக்கு முன்னாடி இருக்கு. இப்போ இது ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டு இருக்கு. என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை விடுங்க விடுங்க. இங்க இருந்து நான் அதை பாத்துக்கிறேன். புடி, அங்க இருந்து புடி. யா, அவ்வளவுதான். புடிச்சாச்சு. தட்ஸ் குட். இன்னொரு கிளைய புடி. யா நான் பாத்துக்கிறேன்.
ஓகே, அப்படியே தண்ணி கிட்ட போகலாம். யா, தண்ணியில நான் விட்டு முன்னாடி போறேன். நான் இதோட தலைக்கு முன்னாடி இருக்கேன். அனகோண்டா தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு. அது பார்க்க ரொம்ப அச்சுறுத்தலாவும் பயங்கரமாவும் இருக்கும். அது கிட்ட அபரிமிதமான சக்தி இருக்கும். இப்ப நான் அதை அப்படியே விட போறேன். இது தண்ணிக்குள்ள போகுது. சாரி, உன்னை பயமுறுத்தி இருந்தோம்னா சாரி. உன்னை பயமுறுத்தி இருந்தா உண்மையிலேயே சாரி. பாவம், இது அதோட தப்பு இல்ல. அது இப்ப தண்ணிக்குள்ள போகுது. ஓ மை காட், ஓகே. அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. Oh God. இப்ப எங்களுக்குள்ள என்ன நடந்தது? ஒரு அட்ரினலின் நிறைஞ்ச தருணம், கூடவே நிறைய ஸ்ட்ரெஸ். நான் இன்னும் அதிர்ச்சியில இருக்கேன். பால்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் செத்துட்டேன். நான் வேர்வையில நனைஞ்சிருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு நிறைய எனர்ஜி தேவை. அந்த அனகோண்டா நம்மளை டயர்ட் ஆக்கிடுச்சு. ஒரே நேரத்தில் தூங்குறதும் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமே இல்லை. ராத்திரி பூரா என்னால் என் கண்களை மூடவே முடியல. உனக்கு எப்படி இருந்தது சொல்லு? நல்லா தூங்குனியா? என் முதுகெல்லாம் ஏதோ கடிச்சிருக்கு. அதுங்க நம்மள உண்டில்லன்னு ஆக்கிடுச்சுங்க. கொசுங்க, சாண்ட் ஃபிளைஸ், அப்புறம் நம்மள கடிக்க இன்னும் என்னெல்லாம் இருந்ததுன்னு அந்த கடவுளுக்கு தான் தண்ணி? தெரியும். என்ன குடிக்கிறீங்க? நம்ம உயிரை காப்பாற்றுற தண்ணி. ஸோ இன்னைக்கு என்ன பிளான்? கிட்டத்தட்ட நார்த் சைடு. அங்க நம்மளால வரிசையா மரங்களை பார்க்க முடியும். அது அப்படியே அங்க ஓபன் ஆகுது. அது மூலமா அங்க இருக்கிற லகூனும் தண்ணியும் தெரியுது. அப்புறம் அங்கிருந்து இன்னும் கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரு ஏற்றம் மாதிரி தெரியுது. அங்க இதை விட ரொம்ப ட்ரையா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அங்க ஒரு ரான்ச்சோ இல்ல கம்யூனிட்டியோ ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அந்த வழியில தான் போகணும்னு நினைக்கிறேன், நார்த் சைடு. தசை தெரிஞ்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் புரோட்டீன் இல்லாமல் இனி என்னால் எதுவும் பண்ண முடியாது. நமக்கு இது 2வது நாள் சாப்பிடாம இருக்கிறது. சோ என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? போய் ஏதாவது உணவு தேடலாமா? ஆமா, நமக்கு உணவு நிச்சயம் தேவை. யா, ஒரு நல்ல புஷ்ஷை கொடுத்து பார்க்கலாம். உணவை கண்டுபிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். சொல்லு, நீ என்ன சொல்ற? ஓகே. நேத்து ரொம்ப கடினமான நாளா இருந்தது. நாங்க நிறைய எனர்ஜியா இழந்துட்டோம். அடுத்து நாங்க எப்ப ஒரு ரான்ச்சையோ இல்ல கிராமத்தையோ கண்டுபிடிப்போம்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு நாகரிகத்துக்கான தடயத்தை எப்ப கண்டுபிடிப்போம்னு தெரியாது. அதனால நாங்க முதல்ல சாப்பிடணும். பால்மா அப்படிதான் சொன்னாரு. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. நீ கழிவுகளை தேடிட்டு இருக்கியா? என்ன? ஏதாவது சின்ன கைகளோ இல்ல கால்களோட தடயம் தெரியுதா? இல்ல. பெர்னாண்டா, என்ன? ஒரு துளை. அங்க ஒரு துளை இருக்கான்னு பாரு. இதோட எக்ஸிட் கிட்டத்தட்ட அங்கதான் எங்கேயாவது இருக்கணும், உனக்கு பின்னாடி. இங்க இருக்கு. இங்க என்னால பார்க்க முடியுது பால்மா. அது ஒரு சின்ன முயலா இருக்கணும், இல்லனா ஆர்மடில்லோவா இருக்கணும். இது ரொம்ப பெருசா இருக்கு. இது குறைஞ்சபட்சம் இந்த அளவு இருக்கணும். இந்த பக்கத்துல நெருப்பு மூட்டலாம். ஒரு பக்கம் நெருப்பு மூட்டினா இன்னொரு பக்கத்துல வந்துடும். ஓகே, நான் சீக்கிரம் வரேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இது எங்களோட 2வது நாள். நாங்க இன்னும் எதுவும் சாப்பிடல. கூடவே ரொம்ப வெயிலா இருக்கு. நாங்களும் சரியா தூங்கல. ஸோ நாங்க முழுமையா எக்ஸாஸ்ட் ஆயிருக்கோம். உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா எது வெளியே வந்தாலும் அதை நாங்க சாப்பிடுவோம். ஓகே, கொஞ்சம் நெருப்பு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கறிக்கட்டைகளை எடுத்துக்கிறேன். விசிறியா பயன்படுத்த பனை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுல போட்டு எரிக்க கொஞ்சம் குச்சிகளும் நார்களையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த மிருகத்தை பிடிக்க முயற்சி பண்ண போறேன். ஓகே, போலாம். ஹே, தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இங்க இருக்கிற துளை மூலமா நெருப்பை மூட்டுறது தான் நம்மளோட ஐடியா. அது மூலமா இங்க இருக்கிற துளை வழியா புகை வெளியே வரும். நிறைய புகையை வர வைக்க பச்சை இலைகளை கொஞ்சம் போடு. பச்சை இலைகளை நான் சேர்த்துட்டேன். கமான், ஊது. ஊதிட்டேன். இந்த பக்கம் புகை வருது, ஆனா எதுவும் வரல. இது காலியா இருக்கலாம், இல்லனா இன்னும் திரும்ப இப்ப நான் என்ன வந்திருக்காது. பண்ணணும்? இன்னும் போடவா? பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் இன்னும் கொஞ்சமா? கொஞ்சம் போடு. ஆமா. ஓகே, சரி போடுறேன். இதோ போட்டாச்சு.
அது உள்ள இருந்தா வெளியே வந்துடும். இதோ வருது. இன்னும் ஊது. இன்னும் புகை போடு. இன்னும் போடு. ஓகே. ஓ மை காட். இப்போ இன்னைக்கு நம்ம கண்டிப்பா சாப்பிட போறோம். புரோட்டீன் கிடைச்சிருச்சு. இப்போ நாங்க இதை இங்கேயே சமைச்சு சாப்பிட்டாகணும். இதை எங்களால் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இந்த இடம் பூரா பிரெடேட்டர்ஸ் இருக்கு. இதை நாங்கள் உடனே சாப்பிட்டாகணும். ஆமடிலோவை எல்லா ரோடண்ட்டையும் சமைக்கிற மாதிரி தான் சமைக்கணும். ஆனால் ஒரு விஷயம், இதுங்க லெப்ரசி நோயை சுமந்து வரும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதை முழுமையா சமைக்கிறது ரொம்ப முக்கியம். நோ மீடியம், நோ ரேர். இது பர்ஃபெக்டா குக்காக இருக்கணும். நாங்கள் இதை முழுமையா சமைச்சிருக்கணும். இதில் இருக்கிற பாக்டீரியாலாம் இறந்துருச்சுன்னு உறுதிப்படுத்திக்கணும். ஸோ மொரிச்சாலை வச்சு நாங்க ஒரு ஐடியா பண்ணோம். அப்புறம் எப்படி சமைக்க போறோம்னு நாங்க முடிவு பண்ணோம். இந்த பனையலையோட பேஸை வச்சு நம்மளால ஒரு ஃப்ளோட்டர்ஸை பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நாம நம்மளோட பொருட்களை எல்லாம் அதில் வச்சுக்கலாம். ஃப்ளோட்டர்ஸோட பாயிண்ட் என்னன்னா எல்லாத்தையும் ட்ரையா வச்சுக்கலாம். அதனால ஏன் நாம அதை கையில எடுத்துக்க கூடாது? ஸோ அதுல பொருட்களை Okay. வச்சுக்கலாம்ல. ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்கு. யா எதுவும் ஈரம் ஆகாது. பிடிச்சிருக்கு. எனக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. நாம சீக்கிரமா போனா ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். வயிற்றுல உணவோட நம்மளால இதை கடந்து போக முடியும். இன்னைக்கு நம்மளால ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிச்சிட முடியும்ல. நீ என்ன சொல்ற? யா கண்டிப்பா. எல்லா மெட்டீரியல்ஸும் இங்க இருக்கு. நீங்க சமைக்கிற நேரத்துல நான் சீக்கிரமா என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மீட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். யா சாப்பிட்டு கிளம்பிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பனங்கிழ கட்டைகளை நான் ஒண்ணு ஒண்ணா அடுக்கிட்டு இருக்கேன். கயிறை வச்சு இத கட்டிட்டு இருக்கேன். இத நல்லா இறுக்கமா வச்சுக்க இங்க சில முடிச்சுகளை போட்டுக்கிறேன். இது மூலமா இந்த ஸ்ட்ரக்சர் உறுதியாவும் இருக்கும், நல்லா செக்யூர்டாவும் இருக்கும். அது மூலமா நாங்க தண்ணியில கடக்கும் போது இது பிரிஞ்சு வந்துடாது. இதுதான் ஃப்ளோட்டர்ஸோட பயன்பாடு. உண்மையிலே நல்லா இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஆல்மடலோ சாப்பிட்டதே இல்லை. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மிச்ச கறியை நாம எப்படி பேக் பண்ண போறோம்? அதை நல்லா பேக் பண்ணி பைக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதோட வாசனையை மறைக்க பார்க்குறேன். இந்த இடத்துல நிறைய பிரெடேட்டர்ஸ் இருக்கு. அதனால எனக்கு கவலையா இருக்கு. எல்லா விதமான ப்ரெடேட்டர்ஸும் இங்கே இருக்குது. நாம் ஃபுட்டை ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போகணும். நான் இந்த நாரை வச்சு இதை அப்படியே தைக்க பார்க்கறேன். இது மூலமா நமக்கு ஒரு பை தயாராயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டை இதுக்குள்ள வச்சுக்கலாம். யா இது முடிஞ்சுது. இது Come on. மூலமா நாம அந்த கறியை எடுத்துட்டு Come on. போகலாம். இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுல. உள்ள போட்டதும் இந்த கயிறை லேசா இழுங்க. பேக்குக்குள்ள நல்லா பேக் ஆயிடும். அந்த பையை கொஞ்சம் கொடு. ஓ இந்தாங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா சீல் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ரெடியா? போகலாம் போலாம். மரிஷால் ஏதோ வந்துட்டு இருக்கோம். ஹே இந்த வழியா தான் நம்ம போகணும்ல. வெல், நீ எது சொன்னாலும் சரிதான். நீ தான் இன்சார்ஜ். ஓ இந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. வாய்ப்பே இல்ல, இப்பவே தர ஈரமாக ஆரம்பிச்சிடுச்சு. நாங்க இப்ப லகூனை நோக்கி மோரிச்சால் வழியா கடந்துட்டு இருக்கோம். இது சின்ன தண்ணி தேங்கின குட்டைங்க மாதிரி. லகூனுங்கிறது இதை விட பெரிய நீர்நிலை. இப்ப எங்களால இங்க தண்ணியோட உயரம் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். நான் அங்க மரத்து மேல இருந்து பார்த்த நீர்நிலைக்கு போக நாங்க இந்த வழியா நடந்துகிட்டே இருக்கணும். இந்த மரத்து மேலதான் நான் ஏறி பார்த்தேன். அதனால நாம நிச்சயமா இந்த வழியில தான் போய்கிட்டே இருக்கணும். ஒரு திசை இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், சவானாவையும் இந்த சமவெளியையும் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற நம்மள மாதிரியே மற்ற ப்ரெடேட்டர்ஸும் அதை செய்யும். யா ஏன்னா ரிசோர்சஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. ஆமா அது உண்மைதான். எப்படியாவது நம்மளை நாமளே இழுத்துக்கிட்டு இங்கிருந்து முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகலாம்.
அப்புறம் மற்ற விலங்குகளோட கவனத்தை ஈர்க்காம இருக்க சத்தம் இல்லாம நடந்து போகணும். சொல்றது புரிஞ்சதில்ல? சரி, ஓகே, அந்த வழியா போகலாம். ஆ, மனுஷங்க தண்ணியில இருக்கும்போது நலிவுற்று பொறுமையா ஆபத்துல இருப்பாங்க. இங்க தண்ணியோட உயரமும் ஏறிக்கிட்டு இருக்கு. நாங்களும் ஆழமா போயிட்டு இருக்கோம். இதுல அனகொண்டாஸ் அப்புறம் அநேகமா முதலைங்க, ஏன் ரேஸ் கூட இருக்கலாம். நாங்க எங்க கால் எடுத்து வைக்கிறோம்னு எங்களால பார்க்க முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஓபன் ஆகுது. இது ரொம்ப ஆழமாகிட்டே போகுது. எஸ், ஒவ்வொரு அடியிலையும் இது இன்னும் ஆபத்தாயிட்டு இருக்கு. ஓ, என் கால் மாட்டிக்கிச்சு. இப்ப இது மோரிச்சால் இல்ல. இது வெள்ளத்துல மூழ்கின ஒரு காடு. இப்ப பொருட்கள் எல்லாம் ராஃப்ட்ல போட ஆரம்பிக்கலாம். அப்பதான் இதெல்லாம் பாதுகாக்க முடியும். ஈரமாக கூடாத விஷயங்களை பாதுகாப்பா வைக்கலாம். கண்டிப்பா. உங்களோட ஸ்டிரப்பை கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். நான் இதை கொஞ்சம் ரேஸ் பண்ண போறேன். நான் ட்ரில்லையும் பேஸையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்றேன். யப், ரெடியா? ரெடியா? நாங்க இந்த தண்ணியை கடந்து போகணும். உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒரே மரக்கட்டைகளா இருக்கு. இங்க நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் இது ஆழமாவும் கடக்க கஷ்டமாவும் ஆயிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆழமாவும் அடர்த்தியாவும் இருக்கு. எங்களால இந்த தண்ணியில நடக்கவே முடியல. இதுல எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க ஏதாவது விலங்கு எங்களை தாக்கிச்சுன்னா அது ரொம்ப மோசமா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க எல்லாத்துலயும் முள் இருக்கு. இங்க பூரா பிளாக் பாம்ஸா இருக்கு. எல்லா இடத்துலயும் இங்க அதுதான் இருக்கு. ஆமா, ஆனா அது தரையில இருக்கு. அதை பார்க்க கூட முடியல. அங்க பாரு, சரியா உனக்கு முன்னாடி இருக்கு. நான் பார்த்துட்டேன். அது ஒரு அனகோண்டா. ஆமா. இப்ப அது மரத்து மேல இருக்கு. ஆனா தண்ணியில இறங்குச்சுன்னா அது எங்க போகுதுன்னு பார்க்கணும். நாம ஏன் இதுக்குள்ள வந்தோம்? இது தப்பான முடிவுன்னு நினைக்கிறேன். இப்ப அது காமா இருக்கு. அதனால பரவாயில்ல. அது மரத்து மேல இருக்கு. நம்ம கவனமா மூவ் பண்ணணும். எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே முன்னேறி போகணும். எனக்கு தெரியுற அதே அனகொண்டாவை பெர்னாண்டாவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ சொன்னது புத்தகத்துல படிச்ச அனகொண்டாவை பத்தி. புத்தகங்கள்ல ஆபத்து இருக்காது. சரி, ஒவ்வொருத்தரா கடக்கலாம். முதல்ல நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்புறம் நான் வரேன். அது தண்ணிக்குள்ள இறங்கினா என்கிட்ட சொல்லுங்க, சரியா? நான் ஏதாவது மரத்து மேல ஏறிடுறேன். போ போ, கிராஸ் பண்ணு. அது அசையாம மரத்திலே இருக்கிற வரைக்கும் நம்மள அது எதுவும் பண்ணாது. அவ என்ன அமைதியா இருக்க சொல்றா. அந்த அனகொண்டா மரத்துல இருந்து தண்ணியில குதிக்காத வரைக்கும் நாங்க சேஃப்னு சொல்றா. ஆனா பெர்னாண்டா சொல்றது ரொம்ப தப்பு. அந்த அனகொண்டா தண்ணியை தொட்டாலே எங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நாங்க நீந்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது நம்ம மேல ஏறிடும். இந்த இடம் என்னை ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்ண வைக்குது. நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க இங்கிருந்து வெளியேறி ஆகணும். அந்த வெள்ளம் நிறைஞ்ச காடு இன்னும் ஒரு ஆழமான நீர்நிலைக்கான முதல் அடியா இருந்தது. அந்த நீர்நிலை தான் இந்த லகூன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கிட்டத்தட்ட வந்தாச்சு. யா, வந்துட்டோம். அங்க எப்படி இருக்கு? தரைய தொட முடியுதா? ஆமா, தொட முடியுது. நான் இன்னும் அங்க வரல. கிட்ட வந்துட்டேன். ஓகே ஓகே. நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். யா, நான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். நீங்க போங்க. பாரு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அங்க போய் ஓய்வெடுக்கலாம். ஒரு சேஃபான இடத்தை தேடலாம். மேல போலாம்.
இங்க எதுவும் இல்ல. நாம டயர்டா இருக்கோம்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியாது. அங்க மேல போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். நாங்க டயர்டா இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி வந்திருக்கோம். ஆனா சாதிச்சிட்டோம். இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நிலப்பரப்பு வித்தியாசமா இருக்கு. மேல உயர்ந்து இருக்கு. இங்க நாங்க பாதுகாப்பா உணர்றோம். அதனால இங்க ரெஸ்ட் எடுக்க போறோம். வந்துட்டோம். அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமா, உண்மைதான். அத கடக்கிறது ஒரு கெட்ட கனவா இருந்தது. என்ன ஒரு கனவுல? கொண்டு வந்த ஃபுட் நல்லா இருக்கு, அது முக்கியமான விஷயம். நல்ல வேளை சேஃபா இருக்கு. ஓ யா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மொத்த இடத்துலயும் நிறைய மிருகங்கள் இருக்கு, நிறைய பசுமை இருக்கு. சோ இப்ப நாம நாகரிகத்துக்கான ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கான்னு தேடணும். ஏதாவது மாட்டு சாணம் இல்லனா நம்மள ஒரு ரான்ச்சை நோக்கி கைட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒண்ணு. சரி, அப்படின்னா நாம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். போய் ஏதாவது அறிகுறி தெரியுதான்னு பார்க்கலாம். எங்களுக்கு இன்னும் பல மணி நேரம் பகல் வெளிச்சம் இருக்கும். இப்ப நடக்கிறதும் அதுவும் இந்த மலைகள்ல நடக்கிறதும் தான் விஷயம். ஏதாவது ஒரு தருணத்துல நாங்க எதையாவது பார்த்தோம்னா அதுதான் எங்களை நாகரிகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏதாவது கௌபாய பாத்தீனா குரல் கொடு. அதுவும் 2 பேரை பாத்தீனா 2 முறை குரல் கொடு. 3 பேரை பார்த்தா அப்படி 3 தடவை கத்திக்கிட்டே போகணுமா? இல்ல, ஒரே முறை மட்டும் கத்து. இல்லைன்னா நான் குழம்பி போயிடுவேன். இந்த மலைகள்ல நடக்கிறது ரொம்ப பெரிய சவாலா இருக்க போகுது. நீர்நிலைய விட்டும் நாங்க விலகி போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு ஹைட்ரேஷனுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கும். நாகரிகத்துக்கான ஏதாவது ஒரு அறிகுறியா நாங்க பாப்போம்னு நம்புறோம். ஏன்னா நாங்க மனசளவுலயும் உடல் அளவுலயும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம். ஓ, கீழே விழுந்துட்டியா? இல்ல இல்ல இல்ல, லேசா சறுக்குச்சு, அவ்வளவுதான். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களால இங்க எதையும் பார்க்க முடியல. ஒரு சின்ன அறிகுறி கூட இல்ல. பக்கத்துல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆ. ஒரு காவ். முதல் அறிகுறி. ஆமா, மக்கள் இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி. நாம ஒரு ரான்ச்குள்ள நுழையிறோமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இங்க ஒரு மாட்டு தலை இருக்கு.